அண்மை செய்தி. சேலம் சின்ன திருப்பதி அருகே கிணற்றில் ஆண் சடலம் எலும்புக்கூடாக தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. கிணற்றில் ஆண் சடலம் எலும்புக்கூடாக மீட்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சேலம் சின்ன திருப்பதி அருகே கிணற்றில் ஆண் சடலம் எலும்புக்கூடாக மீட்கப்பட்டிருக்கிறது. சந்திரா கார்டன் பகுதியில் விநாயகர் சிலை கரைப்பதற்காக கிணற்றை சுத்தம் செய்த போது இந்த சடலமானது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன். கிணற்றில் ஆண் சடலம் எலும்புக்கூடாக மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த நபர் யார் என தெரிய வந்ததா? விவரங்கள். வணக்கம். சேலம் மாநகர் கண்ணங்குறிச்சி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சின்ன திருப்பதி சந்திராகாட் பகுதியில் உள்ள கிணற்றில் ஆண் சடலம் எலும்புக்கூடாக மீட்கப்பட்டுள்ளது. தற்போது இது தொடர்பாக அந்த வெளியூரில் இருந்து அழைத்து வரப்பட்டு அடித்து கொன்று வீசப்பட்டாரா என்பது குறித்து கண்ணங்குறிச்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக சேலம் மாநகர் கண்ணங்குறிச்சி காவல்துறை சின்ன திருப்பதி அருகே உள்ள சந்திராகாடன் பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த விநாயகர் சிலையை கரைப்பதற்காக அந்த பாலடன் கிணற்றை சுத்தம் செய்துள்ளனர். அப்போது அந்த கிணற்றில் ஒரு ஆண் சடலம், அதாவது எலும்புக்கூடு விழுந்து வந்ததை அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கண்ணங்குறிச்சி காவல் நிலையத்திற்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் கண்ணங்குறிச்சி காவல்துறையினர் அப்பகுதிக்கு வந்து அந்த சடலம், அந்த எலும்புக்கூடை மீட்டு தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக வெளியூரில் இருந்து அழைத்து வரப்பட்டு அடித்து கொலை செய்து அந்த கிணற்றில் வீசப்பட்டாரா அல்லது வேறு யாராவது இதே பகுதியை சேர்ந்த அல்லது மனநலம் பாதிக்கப்பட்ட வேறு யாராவது இந்த கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டாரா என்பது கோணத்தில் தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் அதாவது விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகர் சிலையை கரைப்பதற்காக சுத்தம் செய்த போது கிணற்றில் ஆண் சடலம் எலும்புக்கூடாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.